வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கையின் மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணிக்கு நமது சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய தினம் ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி அளவில் தமிழகம் இலங்கையில் பரவலாக வறண்ட வானிலை நிலவும். காலை 10 மணி வரையிலும் நிலவக்கூடிய இந்த வானிலை நண்பகல் 12 மணி அளவில் தமிழகத்தினுடைய ஒரு சில மாவட்டங்களில் லேசான மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வட மாவட்டங்கள், டெல்டா, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள். இலங்கையை பொறுத்தவரையில் தென் மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் லேசான மழை ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கின்றோம். பிற்பகல் 1 மணிக்கு பிறகு தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பதிவாகும். இலங்கையை பொறுத்தவரையில் தென் மாகாணம், மேற்கு மாகாண பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. காலி, பெந்தோட்டை, அம்பலாங்கொடை, களவானை, டெனியாயா போன்ற இடங்களில் கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தொடர்ந்து மாலை 4 மணிக்கு பிறகாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாகும். இலங்கையில் தொடர்ந்து தென் மாகாணங்கள் மற்றும் மேற்கு மாகாண பகுதிகள் பரவலாக தொடர்ந்து மழையின் வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக பதுளை, கோஸ்லாண்டா, முக்கியமாக மவேலா போன்ற இடங்கள் கனமழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். தமிழகம், இலங்கையிலிருந்து நிறைய நண்பர்கள் தொடர்ந்து நம்முடைய தகவல்களை நீங்கள் பார்த்து வருகின்றீங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய தகவலை அறிமுகப்படுத்திடுங்க. இன்றைய தினம் மழையின் காரணமாக வெப்பநிலை சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் ஒரு சில பகுதிகளில் இருக்கின்றது. ஆனால் பரவலாக இயல்பை காட்டிலும் வெப்பம் தொடர்ந்து அதிகரித்துதான் வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரவு வேளைகளில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இலங்கையின் வடமத்திய மாகாண பகுதிகள், வடமாகாண பகுதிகள் என ஒரு சில இடங்களில் மழையின் வாய்ப்பு இருக்கும். மீனவர்களுக்கான தகவலை பொறுத்தவரையில் இன்று பெரிய மழைக்கான வாய்ப்புகளோ புயல் காற்றின் எச்சரிப்போ இல்லை. அதனால் மீனவர்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். தொடர்ந்து அடுத்த ஒரு சில நாட்களுக்கான வானிலை தகவலை இந்த வீடியோவில் சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. உங்கள் பகுதியின் மழை வாய்ப்பை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பகுதியின் பெயரை குறிப்பிடுங்க அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல்களை பெறலாம். நாளை தினம் சனிக்கிழமை காலை முதல் நண்பகல் வரையிலும் லேசான மழை தமிழகம், இலங்கையின் ஒரு சில இடங்களில் இருக்கும். பிற்பகல் 1 மணிக்கு பிறகு தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளிலும், இலங்கையை பொறுத்தவரையில் மேற்கு மாகாண பகுதிகள், தென் மாகாண பகுதிகள், ஊவா மாகாணம், கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகள், வடமேற்கு மாகாணம் வரைக்கும் மழையினுடைய தீவிரம் சற்று அதிகரித்திருக்கும். கனமழை பதிவு ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கின்றோம். செயற்கைக்கோள் வரைபடத்தின் அடிப்படையில் தகவல்களை முன் அறிவிப்பாக உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இந்த தகவல்கள் உங்களுக்காகவே தயார் செய்யப்பட்டு வழங்கப்படுகின்றது நண்பர்களே. நீங்கள் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னும் நம்முடைய தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்து தொடர்ந்து அவர்களையும் பார்க்க சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பதிவு மிதமான மழையாக இருக்கும். இலங்கையில் தொடர்ந்து தென் மாகாணம், ஊவா மாகாணம், சபரகமுவா மாகாணம், மேற்கு மாகாணம் என அநேக இடங்களில் கனமழை தொடர்ந்து பதிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தொடர்ந்து மாலை இரவு நேரங்களில் தொடர்ந்து இந்த மழை எதிர்பார்க்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை
நண்பகல் 12 மணிக்கு பிறகு இலங்கையின் தெற்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், ஊவா மாகாணம், மேற்கு மாகாணங்களில் கனமழை பதிவு இருக்கின்றது. ஸோ இலங்கையிலிருந்து பார்க்கின்ற நண்பர்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழையும் பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ இது போன்ற தினசரி வானிலை நிலவரங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நிச்சயம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நம்புகின்றேன். இது போன்ற அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை தொடர்ந்து பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த நாள் தகவல் உங்களை சந்திக்கின்றேன் நண்பர்களே. விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.